வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் வறுவல். லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், மீடியம் சைஸாக கழுவிட்டு. இப்போ இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இருப்பு சட்டியில் எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் வாழைக்காயை போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, நல்லா மாவாக வெந்துடும். இந்த எண்ணெயில் போட்டிருக்கிறதுலே ரொம்பவும் ப்ரௌன் கலராக ரோஸ்ட் பண்ணாமல் லைட்டாக இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ வச்சுட்டு அதே கடாயில் வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்காய் வறுவலை அப்படியே அதோட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சதை வச்சுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இதை போட்டுட்டு அப்படியே அதே கொஞ்சமாக ஊற்றின எண்ணெயிலே அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ டக்குன்னு காலையில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணி கொடுங்க. பாருங்கள் எப்படி உள்ள மாவாக வெந்திருக்கா, வெளியில் ரோஸ்ட்டாக இருக்கா. இன்றைக்கி நான் லெமன் சாதத்தோடு என் பையனுக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.